அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சேடைக்கு சீரியலில் என்ன ப்ரோமோன்னு சொல்லி பார்ப்போம். மீனா வந்து அந்த 2 லட்சத்து ரூபா வச்சுருக்காங்க. முத்துக்கிட்டக்கு வந்து சொல்கிறாங்க நம்ம இன்னொரு கார் வாங்குவோம் அப்படிங்கிறாங்க. ஏன் மீனானே என்னங்க இப்படி சொல்கிறீங்க? அன்றைக்கே சொன்னே இல்லை நம்ம இன்னொரு கார் வாங்குவோம், வாடகை கொடுவோம், அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் காசு வரும், அதை சேர்த்து வச்சு நம்ம மாடியில் ரூம் சீக்கிரமாக எடுத்துடலாம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் சொன்னால் நல்ல ஐடியா தான், சரி நான் போய் கார் பார்த்துட்டு உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி முத்துவும் அந்த மாதிரி கார் பக்கம் வந்துடுறாரு. ஃப்ரெண்டு பக்கத்தில் செல்வமும் இருக்காங்க. மீனா தான் ஒரு கார் வாங்க சொன்னால் இதில் 2 காருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, ஒன்று பண்ணுவோம் மீனா தான் நான் சொன்னேன், அதனால் மீனாவே இந்த 2 காரில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ண சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு ஃபோன் போடுறாங்க. ஃபோன் போட்டு வர சொல்கிறாங்க. மீனாவும் வந்துடுறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. மீனா கார் வாங்குவோன்னு சொல்லியிருந்தில்ல, இந்த பற்றியே அந்த கார் நல்லா இருக்குது, ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த கார் ஏற்கனவே நம்ம வச்சிருக்க மாடல், அதனால் இந்த கார் விட்டுட்டு இல்லாத மாடல் வாங்கலாம்னு யோசிக்கிறேன், அதனால் இது வந்து நம்மகிட்ட இல்லாத கார், இது வாங்கலாமா, ஓகே தானே உனக்கு அப்படின்னு சொல்லி மீனாட்ட கேட்குறாங்க. மீனா யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன மீனா அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம இப்போ கார் வாங்கணுமான்னு ரொம்ப யோசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் சொல்லலைல்ல, நான் ஏதாவது ஒன்று சொன்னேன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக மீனா ஏதாவது சொல்லுவா, இப்போ எதுக்கு நீ கார் வாங்க வேணான்னு சொன்ன, நீ தானே கார் வாங்குவோன்னு சொன்ன அப்படின்னாங்க. ஆமாங்க நான் தான் சொன்னேன், ஆனால் இப்போ வீட்டில் இருக்கிற நிலமையில் இப்படி கார் வாங்க மாதிரி அங்கே இருக்குது, இப்போ மாமாவும் அத்தையும் சரியாகவே பேசிக்கிறதே இல்லை, அத்தைலாம் சரியாக சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, அவங்க பண்ண தப்பு அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, அத்தையும் மாமா சரியாக பேசவே கூட மாட்டேங்கிறாங்க, நம்ம இப்போ புது கார் வாங்கிட்டு போய் அத்தையும் மாமா ஒரே இடத்துல காரில் உட்கார வச்சு நம்மளால் இப்போ கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படிங்கிறாங்க. சிஸ்டர் சொல்கிறது கரெக்டாக தானடா இருக்குது அப்படின்னு சொல்லி செல்வம் சொல்கிறாங்க. நீ வேறட பேசாமல் இருடா, அவள் தான் என்னத்தையே சொல்கிறான்னு. மீனா இப்போ இந்த கார் நல்ல விலைக்கு வந்திருக்கு மீனா, இப்போ இந்த கார் விட்டுட்டுன்னு அடுத்த திருப்பி இதே மாதிரி கார் கிடைக்குமா தெரியல மீனா, இப்போ வாங்கிடுவோம் மீனா, அப்பா அம்மா கண்டிப்பாக அதெல்லாம் பேசிடுவாங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, கார் வாங்கும்போது குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தால் நல்லா இருக்கும்லங்க, நம்ம வாங்கிட்டு போய் ஒருத்தவங்க உம்முன்றது ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா அது கஷ்டமாக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. சரி இப்போ என்ன தான் பண்ணணும் அப்படிங்கிற, மாமாவும் அத்தையும் பேசணும், நாங்கள் போய் நேற்று 3 பேரும் போய் அத்தைகிட்ட பேச போனோம், அந்த மாதிரி மாமா கிட்ட நீங்கள் போய் பேசுங்க அப்படின்ட்டு, ஆனால் அதுக்கு அம்மா என்ன சொல்லிப்பாங்கன்னு எனக்கு தெரியும், என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாங்க. ஆமாங்க அத்தை என்ன தான் திட்டி தீர்க்குறாங்க, என்ன தான் தப்புன்னு சொல்லி நான் தான் இதுக்கு எல்லாத்தையும் காரணம் சொல்லி என்ன தான் திட்டுறாங்கன்னே தெரியுதுல, உனக்கே இதெல்லாம் தெரியுதுல, அப்புறம் ஏன் திருப்பி அவங்ககிட்ட போய் பேசுகிற அப்படிங்கிறாங்க. அதுக்காக அப்படியே விட முடியுமா அப்படிங்கிறாங்க. சரி இப்போ என்ன செய்யணுங்கிற அப்படிங்கிறாங்க. மாமாவும் அத்தையும் பேசணும், அதுக்கப்புறம் நம்ம காரை பற்றி வாங்குறதை பற்றி நம்ம யோசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அது எப்படி பேச வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு நான் பார்த்துக்கிறேங்கிற இல்லை நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட் இங்கே வந்து ஸ்ருதி வந்து டப்பிங் இதில் உட்காந்துருக்காங்க, டப்பிங் கொடுக்குறாங்க. அப்போ வந்து சார் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் சார், நான் பார்த்துக்கிறேன், அதுக்கேற்ற நான் டப்புன்னு கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ளே பண்ணுறாங்க. அது வந்து என்ன சீன் அப்படின்னா டெலிவரி பேபி பிறக்கிற மாதிரி ஒரு சீனு, அதுக்கு ஆவுன்னு கத்தணும். ஸ்ருதி வந்து அதுக்கு ஏற்றாப்புல டப்பிங் கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு அதுக்கடுத்து பார்க்குறாங்க, எப்படி நம்ம டப்பிங் கொடுக்குறதுக்கு இவ்வளோ தூரம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது, இவ்வளோ தூரம் கத்த வேண்டியது இருக்குது, இவ்வளோ எமோஷன் ஆகுறாங்களே, அப்போ நிஜமாவே குழந்தை பெற்றுக்கிட்டோம் இவ்வளோ பெயினாக இருக்குமோ அஜிச்சோ அப்படின்னு சொல்லி ரொம்ப திங்க் பண்ணுறாங்க. என்ன மேடம் அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வாய்ஸ் ஒரு மாதிரி ஆயிடுது. அடுத்து அவங்க அம்மா ஃபோன் போடுறாங்க. ஃபோன் போட்டால் மம்மி உனக்கு வாய்ஸ் 100 மம்மி, இப்போ தான் உனக்கு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. மம்மி ரொம்ப தேங்க்ஸ் மம்மி, இன்னும் ரொம்ப சாரி மம்மி அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை மம்மி நீ என்னை குழந்தைய பிறக்கிறதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீல்ல, நான் இப்போ தான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. என்னடி குழந்தை பிறக்கிறதெல்லாம் பற்றி பேசுகிற, அப்போ நீ எதுவும் கன்சீவாக இருக்கியானே, சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி என்னாச்சு, நீ எப்போயுமே ஏதாவது படத்தை பார்த்தானே ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பேன், என்னாச்சுன்னு இந்த மாதிரி டப் பண்ணினா, ஸோ குழந்தை பிறக்கிறது அவ்வளோ கஷ்டமா, அவ்வளோ கஷ்டப்படணுமா, ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படி இப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக கேட்குறாங்க. பின்ன குழந்தை பக்கம் என்ன சும்மாவா, நீ காலங்காத்தால ஒரு குழந்தைய பெற்றுக்கிட வேண்டியதானே. ஐயோ இல்லைப்பா வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு அதுக்கடுத்து ஃபோனை வச்சுறாங்க மம்மிகிட்ட பேசிட்டு. அடுத்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து விஜயாவை காட்டுறாங்க. விஜய் அவங்க ஃப்ரெண்டு பார்க்குறதுக்காக பார்வதி வீட்டுக்கு போயிருக்காங்க. பார்வதி கிட்ட போய் சொல்கிறாங்க, சரி ஆனால் ஒன்று எல்லோரும் என்ன தான் தப்பு சொல்கிறாங்க, போய் இந்த பூ கட்டுற வேலை போய் என்னை மன்னிப்பு கேளுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஸ்ருதி பணக்கார திமிரு பிடிச்ச அந்த குரங்கு, இந்த பைத்தியம் இருக்குது பார்த்தியா, அது என்னமா பேசுது, முந்தியெல்லாம் இந்த அளவுக்கு என்னை பேச மாட்டான். ஓ அந்த கேரளாக்காரியை சொல்கிறியா, ஆமாம் அவள் உனக்கு செல்ல மருமகளாச்சு, கொடீஸ்வரி ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவகிட்ட முதல் நான் சிரிச்சு பேசுனேன் பார்த்தியா, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு, நானும் அவகிட்ட மாமியார் மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கணும். இப்போ பாரு அவள் என்னையே போய் அந்த பூ கட்டுற அவளை போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு இருக்கா, இரு அவளை ஏதாவது ஒரு வழி பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லி என் மகனை வேற பாரு அவங்க வீட்டு வேலைக்காரனை நடத்துகிற மாதிரி காலை பிடி கை அப்படின்னு சொல்லி என் மகன் இந்த மாதிரிலாம் வேலை வாங்கிட்டு இருக்கான், அவளை கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி விஜயா பார்வதி கிட்ட புலம்புறாங்க. கரெக்டாக சாமியார் ஃபோன் போடுறாரு. அன்றைக்கி நம்ம எலுமிச்சம்பளம் கொடுத்தோம்னா அந்த சாமியார் தான் ஃபோன் போடுறாரு அப்படிங்கிறாங்க. சரி என்னவா அப்படிங்கிறாங்க. ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறாங்க. என்னம்மா இன்றைக்கி நான் எலுமிச்சம்பளம் கொடுத்தேனே அது வேலை செஞ்சிச்சானே. ஆமாம் நல்லா வேலை செஞ்சிச்சு, வாங்க சாமி அதெல்லாம் ஒன்றும் இதுங்களே, அதுக்கப்புறம் இவள் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான்னு. சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு ஒரு பழம் தர்றேன், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கணும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அந்த பழத்தை நீங்கள் தலைக்கு தேய்ச்சி குளிச்சிக்கோங்க சரியா அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணு அப்படின்னு விஜயா சொல்லிடுறாங்க. இவங்களும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க.
நெக்ஸ்ட்டு இவங்க 3 பேர் மீட்டிங் நடக்குது, மருமக 3 பேருமேவும். ஸ்ருதி வர்றாங்க. அந்நேரம் மீனா கூப்பிட்றாங்க. என்ன ஸ்ருதி டப்பிங்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்ருதி எதுவுமே பேச பாருங்க. என்னாச்சு ஸ்ருதிங்கிறாங்க. ஓ கூப்பிட்டீங்களா என்ன அப்படிங்கிறாங்க. ஏன் இவ்வளோ திங்கிங்காக இருக்கீங்கன்னு. இல்லை நான் ரொம்ப எமோஷனலாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க. நான் இந்த மாதிரி டப் பண்ணினா அதில் இப்படி காமிச்சாங்கன்னா எனக்கு அது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டப்பிங்லாம் சொல்கிறாங்க. எப்போ குழந்தை பிறக்கிறதே நான் அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா, இந்த ரவியெல்லாம் நான் நம்பவே மாட்டேன், இனிமேல் நான் என் பக்கத்தில் கூட வரவிட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பிறக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ரோஹிணி பயங்கரமாக எமோஷன் ஆகிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, குழந்தை பிறக்கிறதும் ஒரு சந்தோஷமான விஷயந்தான். ஃபஸ்ட்டு 4 மந்த் வந்து வாமிட் வரும், அதுக்கடுத்து 5, 6லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், எதையாவது ஒன்று சாப்பிட்டுன்னு தோணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதோட கை சேவு, கால் சேவு, இந்த மாதிரி இதெல்லாம் மூமெண்ட் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து குழந்தை பிறக்கிறதுக்கே ஒரு சிலருக்கு 1 மணி நேரத்தில் பிறந்துடும், ஒரு சிலருக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அந்த பெயின் இருக்கும், பேக் பெயின்லாம் ரொம்ப இருக்கும், குறுக்கெல்லாம் ரொம்ப வலிக்கும் அப்படின்னு அந்த குழந்தை பிறக்கிறத பற்றியே பயங்கரமாக ரோஹிணி பேசுகிறாங்க. இதெல்லாம் மீனா ஸ்ருதியும் ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க அவங்க பேசுகிறத. ஸோ இந்த விஷயத்தில் ரோஹிணி வந்து எப்படியும் இன்னும் அவங்களுக்கு எப்படி இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி எப்படி மாட்டுவாங்க, அது என்னன்னு நம்ம காத்திருந்து பார்க்கலாம்.